காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற ஏற்பாடுகள் வாயிலாக நமது கலாச்சார மரபுகளை நாங்கள் தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். फ्रेंड्स, मुझे याद है पिछले वर्ष ही मैंने तूतुकुड़ी के प्रसिद्ध पर्ल्स बिल गेट्स को उपहार में दिए थे। वो पर्ल्स उन्हें बहुत पसंद आए थे। यहां के पांड्या पर्ल्स एक समय पर पूरी दुनिया में भारत की इकोनॉमिक पावर का सिंबल हुआ करते थे। நண்பர்களே, கடந்த ஆண்டுதான் நான் தூத்துக்குடியின் பிரபலமான முத்துக்களை பில் கேட்ஸுக்கு பரிசாக அளித்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அவருக்கு அந்த நல்முத்துக்கள் மிகவும் பிடித்திருந்தது. நமது பாண்டி நாட்டு முத்துக்கள் ஒரு காலத்தில் உலகம் முழுவதிலும் பாரதத்தின் பொருளாதார வல்லமையின் அடையாளமாக இருந்து வந்தது. साथियों, आज हम यहां अपने प्रयासों से विकसित तमिलनाडु और विकसित भारत के विजन को आगे बढ़ा रहे हैं। ब्रिटेन और भारत के बीच फ्री ट्रेड एग्रीमेंट हुआ है। एफटीए भी इसी विजन को गति देता है। நண்பர்களே, இன்று நாம் இங்கே நமது முயற்சிகளின் காரணமாக வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கினை முன்னெடுத்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். பிரிட்டன் மற்றும் பாரதத்திற்கு இடையே நடந்த எஃப்டிஏ தடையில்லா வர்த்தக ஒப்பந்தமும் கூட இந்த தொலைநோக்கிற்கு வேகம் அளிக்கின்றது. आज भारत की ग्रोथ में दुनिया अपनी ग्रोथ देख रही है। ये एग्रीमेंट भी भारत की अर्थव्यवस्था को नई मजबूती देगा। इससे दुनिया की तीसरी बड़ी इकोनॉमी बनने की हमारी रफ्तार और तेज होगी। இன்று பாரதத்தின் வளர்ச்சியிலே உலகம் தனது வளர்ச்சியை காண்கிறது. இந்த ஒப்பந்தமும் கூட பாரதத்தின் பொருளாதாரத்திற்கு புதிய பலத்தை அளிக்கும். இதனால் உலகத்தின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஆகும். நமது வேகம் இன்னும் விரைவாகும். साथियों, इस एफटीए एग्रीमेंट के बाद ब्रिटेन में बिकने वाले 99% भारतीय प्रोडक्ट्स पर कोई टैक्स नहीं लगेगा। ब्रिटेन में भारतीय चीजें सस्ती होंगी तो वहां डिमांड बढ़ेगी और यहां भारत में उन चीजों के निर्माण के लिए ज्यादा मौके बनेंगे। நண்பர்களே, இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரிட்டனில் விற்பனையாகும் 99% பாரத நாட்டு பொருட்களின் மீது எந்த ஒரு வரியும் விதிக்கப்படாது. பிரிட்டனில் பாரத நாட்டு பொருட்கள் விலை மலிவானவையாக இருக்கும். அங்கே அவற்றுக்கான தேவை அதிகரிக்கும். அதே வேளையில் இங்கே பாரதத்திலே அந்த பொருட்களை உருவாக்க அதிக வாய்ப்புகள் உருவாகும். साथियों, भारत ब्रिटेन एफटीए से तमिलनाडु के युवाओं को, हमारे छोटे उद्योगों, एमएसएमईज को, स्टार्टअप्स को सबसे अधिक लाभ होगा। इससे इंडस्ट्री हो, हमारे मछुआरे भाई बहन हो या फिर रिसर्च और इनोवेशन, सबके लिए फायदा ही फायदा है। நண்பர்களே,
பாரதம் பிரிட்டன் நாடுகளின் தடையில்லா வணிக ஒப்பந்தம் FTA நம் நாட்டு இளைஞர்களுக்கு, நமது சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு, நம்முடைய ஸ்டார்ட் அப்புகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் தொழில்துறையாகட்டும், நமது மீனவர்களாகட்டும், அல்லது ஆய்வுகள் மற்றும் புதுமைகள் படைத்தலாகட்டும், அனைவருக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும்.